ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜூஸ் குக்கிங். இன்றைக்கி நேந்திர பழ சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம தோட்டத்தில் வளர்ந்த நேந்திரம் பழம் அப்படியே தாரோடையே வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தாரை பிச்சுட்டு ஒன்று ஒன்றா ஒரு பழமாக எடுத்து கோடு கூட போட்டு இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பழத்தையும் கோடு போட்டு ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். டக்குன்னு இந்த மாதிரி கட் பண்ணி எல்லா பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் உரித்து வச்சதுக்கப்புறம் ஸ்லைசர் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பச்சி போடுற அந்த ஸ்லைசர்லேயே நம்ம சீவிக்கலாம். நல்லா ஃபுல்லாக எடுத்து சீவி எடுத்து வச்சுக்கலாம். சீவி எடுத்துகிட்டு வச்சுட்டதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் இன்னொரு குண்டால் தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் நேந்திரம் பழ சிப்ஸை போடலாம். போட்டது ஒன்று அப்படி தூவி விடணும். தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டதுக்கப்புறம் தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கலக்கி வச்ச தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு, அப்போ தான் இதில் கலர் கடையில் வர சிப்ஸ் மாதிரியே சூப்பராக இருக்கும். நல்லா அந்த நுரை அடங்குற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. நல்லா அந்த நுரை அடங்குற வரைக்கும் என்னென்னா கடையில் வாங்குகிற சிப்ஸ் மாதிரியே சூப்பராக டேஸ்டி, ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. நல்லா எல்லோ கலரில் வந்துருச்சு. ஆமாம், எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. சுத்தமாக நுரை எல்லாமே அடங்கிருச்சு. எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். மூணு சீப்பு இதே மாதிரி எல்லாம் சீவி நல்லா எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்மளே சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் நேந்திர பழம் கிடச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சவுண்டு பாருங்கள், நல்லா பொறுன்னு ஈஸி. டக்குன்னு சீவி எண்ணெயில் போட்டு எடுக்கிறதா ரொம்ப ஈஸி. கடையில் வர்ற மாதிரியே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்தி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.